வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போகிற சண்டே இன்னைக்கு லிஸ்ட் போகிற ஸ்பெஷல் டாப் 5 பெஸ்ட் ஸ்பைடர் உமன். காமிக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு எந்த அளவுக்கு அதிகமான வேரியன்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே ஸ்பைடர் உமன் ஃபீமேல் வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மாதிரி கமிக்கில் காம் பண்ணுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைல இருக்கிறது மேடே பார்க்கர். எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்பைடர் கேர்ள் வேரியன்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேபியாக காமிச்சிருப்பாங்க, ஸ்பைடர் பேபியாவே காமிச்சிருப்பாங்க. பேரலல் இயர்த்தில் நம்ம பீட்டர் பார்க்கர் அண்ட் மேரி ஜேனுக்கு போகிறது அந்த குழந்தை தான் மேடே பார்க்கர். அண்ட் பீட்டர் பார்க்கர் அவருடைய ஆண்ட் ஞாபகார்த்தமாக தான் மேங்கிற ஒரு பேரையே தன் குழந்தைக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மேடே பார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் காமிக்கில் சொல்கிறேன், சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பவர்ஸை டெவலப் பண்ணவே இல்லை. ஏன்னா டெக்னிக்கலாக மற்ற எல்லா ஸ்பைடர் கேர்ள்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஒரு வகையில் கடிச்சு தான் பவர் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனோட பொண்ணு டெக்னிக்கல் டிஎன்ஏ வழியாகவே அவளுக்கு ஸ்பைடர் பவர்ஸ் இருக்கு. பட் அந்த ஸ்பைடர் பவர்ஸ் இவளுக்கு 15 வயசு வர வரைக்கும் கிக்கே ஆகலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன். டெவலப் பண்ண உடனே நானும் எங்கள் அப்பா மாதிரி கண்டிப்பாக ஸ்பைடர்மேனாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பென் ட்ரெய்லி அப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேனோட க்ளோனாக இருந்தால் அவருடைய சூட்டை போட்டுக்கிட்டு ஸ்பைடர் கேர்ளை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பேன். இந்த ஒரு விஷயம் ஆப்வியஸாக பீட்டர் பார்க்கர் அண்ட் அவருடைய அம்மா மேரி ஜேனுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. ஒரு முறை பீட்டர் பார்க்கரோட உயிரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம மேற்கு வருது. அப்பதான் ஒரு உயிரை காப்பாற்றினா இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா, ஒரு இன்னசென்ட் லைஃபை காப்பாற்றும் போது இவ்வளோ ஹாப்பினஸ் அண்ட் இவ்வளோ கிக்கா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவளுக்கு வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாம, பீட்டர் பார்க்கர் அண்ட் மேரிக்கே தெரியாம இவ ஆக்சுவலாக ஸ்பைடர் உமனா சுத்த ஆரம்பிப்பா. அண்ட் இவளுடைய சூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற ஸ்பைடர்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. லேட்டஸ்டாக மேட வெப்ல கூட அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. முகம் கிளியராகவே எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஸ்பைடர்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அப்பாவுக்கு தான் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு தாட்லேயே அவங்க அப்பா மாதிரியே ஒரு சூட், ஃபுல் பாடி சூட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சுற்றிட்டு இருப்பான். லிட்டரலாக அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக தான் இந்த கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் சண்டை போடும்போதும் பீட்டர் பார்க்கர் மாதிரி காமெடிலாம் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. காமிக்கில் அது சூப்பராகவே இருக்கும். பட் இவங்களை பேஸ் பண்ணி பெரிய காமிக்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவும் டெவலப் ஆகல. இப்போ வரைக்குமே இவ்வளோ மோர் லைக் ஒரு டீனேஜராக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். லிட்டரலாக பீட்டர் பார்க்கரையே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவளுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஒழுங்கு எழுதுனாங்கன்னா அந்த பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணலாம். இப்போ கூட லேட்டஸ்டாக ஸ்பைடர் வர்ஸ்ல நீங்கள் இந்த குழந்தையா பார்த்துருப்பீங்க. குழந்தையா இருக்கும்போதே துருன்னு ஃபன்னாக இருப்பாங்க. ஸோ அப்பயே புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட நம்ம பீட்டர் பார்க்கரே உரிச்சு வச்ச ஒரு கேரக்டர் தான் மேடே பார்க்கர். அந்த ஒரு காந்தனாலேயே உங்களை நம்ம ஃபைல போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம 4ல் இருக்கிறது சிண்டி மூன், அதாவது நம்ம சிலுக்கு. நம்ம சிண்டி மூன் ஒரு ஸ்பெஷலான கேரக்டர். பிகாஸ் நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு ஸ்பைடர் கடிச்சிட்டு பார்த்தீங்களா, அதே ஸ்பைடர் பீட்டர் பார்க்கரோட டிஎன்ஏயுமே கேரி பண்ணிட்டு போய் பக்கத்தில் இருக்க சிண்டி மூனியுமே கடிச்சிட்டு தான் செத்துருக்கும். ஸோ பீட்டர் பார்க்கரை கடிச்சா அதே ஸ்பைடர் தான் சிண்டி மூனியுமே கடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் படங்களுமே இதை டீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸ்பைடர்மேன் 2 கேமில் மட்டும் அதை லைட்டாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 3ல் இன்னும் பெட்டராக நம்ம சில்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பீட்டர் பார்க்கர் டிஎன்ஏ ப்ளஸ் அந்த ரேடியாக்டிவ் ஸ்பைடர் டிஎன்ஏ எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஸ்பைடர் உமனை செம்ம பவர்ஃபுல்லான ஒரு சில்க் வேரியண்ட்டாக பற்றி நான் மாற்றிருப்பாங்க. இவன் அதிகமாக ஸ்பைடர் வர்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகியிருப்பான். அண்ட் இப்போ லேட்டஸ்டாக எசிகல் சிம்ஸ்ங்கிற ஒரு வில்லனை மேடம் வெப்ல பார்த்துருப்பீங்க. எசிகல் சிம்ஸ் கீழே தான் ஆக்சுவலாக நம்ம சில்க் வளரவே செஞ்சிருப்பான். இந்த சில்கை நம்ம எசிகல் சிம்ஸ் மார்லன் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் ஹண்டர் கிட்ட வந்து பாதுகாக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவர் எல்லா ஸ்பைடர்மேனையும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துருப்பான். அந்த சமயத்தில் நம்ம மார்லனை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஸ்பைடர்மேன் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சரி நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சில்க் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரை மீட் பண்ணுவாங்க. ஸோ பீட்டர் பார்க்கரோட டிஎன்ஏ சில்க் உடம்புல இருக்க அந்த கந்தனால ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு விதமான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேருமே ஒரு ரூமில் நீங்கள் விட்டுட்டு போகவே கூடாது. என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனாலே ரெண்டு பேருமே மோஸ்ட்லி பிரிஞ்சு இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் சிண்டி மூனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் யூகே வந்து தன்னுடைய டீமில் ரெக்ரூட் பண்ணி ஸ்பைடர் வர்ஸ்குள்ளே கூட்டிட்டு போகிற மாதிரியும் சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கும். பட் எவ்வளோ தூரம் போனாலும் சிண்டி மூன் வந்து டெக்னிக்காக ஸ்பைடர்மேன் எங்கே இருக்கான், பீட்டர் பார்க்கர் எங்கே இருக்கான்னு சொல்லி ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியுமாங்க. அது சிண்டி மூன் சில்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர். ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் மற்ற ஸ்பைடர் உமனை காட்டிலும் இவன் வந்து நிறைய டீமில் இருந்திருக்கான். அதாவது ஸ்பைடர் யூகே டீமில் இருந்திருக்கான், ஷீல்டுக்காக வேலை செஞ்சிருக்கான், ஹைட்ரா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்கான், அந்த அட்லஸ் சொல்லப்படுற ஒரு தனி டீம் கீழே வேலை செஞ்சிருக்கான், ஸ்பைடர் உமனோட எல்லா டீம் மெம்பர்ஸ் கூடவே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கான். மோர் லைக் இந்த சிண்டி மூனை ஒரு டீம் பிளேயராக தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ண பார்த்துருக்காங்க. இவளை பேஸ் பண்ணி தனி ஸ்டோரியுமே எழுதப்பட்டிருந்தாலும் மோர் லைக் ஒரு டீம் பிளேயர் தாங்க. பீட்டர் பார்க்கரை விட இவளுடைய அந்த சில்க் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து செம்ம ஸ்ட்ராங்கானது. அதே மாதிரி இவளால் வெப் ஷூட்டர்ஸ் இல்லாமலே ஆர்கானிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ் பின்ன முடியும். இப்போ சோனி சில்க்குன்னு தனியாக ஒரு அமேசான் பிரைம் சம்மந்தப்பட்ட சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா, அது என்ன கதியில் இருக்க போதோ காத்திருந்து பார்ப்போம். பட் சில்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதை ஃபாலோ பண்ணி நம்ம 3ல இருக்கிறது ஜூலியா கார்பெண்டர், த செகண்ட் ஸ்பைடர் உமன் சொல்லலாம். இவங்க வேணும்னே ஸ்பைடர் உமனாக மாறல. ஸோ சிங்கிள் மாமா இருக்க அந்த சமயத்தில் எப்படியாச்சும் தன் குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை த கமிஷன் சொல்லப்படுற ஒரு தனி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். முன்ன வச்சு நாங்கள் அத்லெட்டிக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சில அத்லெட்டிக் ஸ்டடிக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணா போதும்னு சொல்லி அவள் உடம்புல அவளையே கேட்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைடர் வேணாம செலுத்தி இவளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் உமனாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் இவன் வந்து ஸ்பைடர் உமனாக மாறுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இருக்க அதே பவர்ஸ். பட் இவளுக்கு இருக்க அது ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவளால் வெப் ஷூட்டர்ஸ் ஆர்கானிக் வெப்பை தாண்டி சயானிக் வெப்ஸை உருவாக்க முடியும். அதாவது இவன் மைண்டில் நினைச்சாலே போதும் கையில் வெப் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும்.
ரொம்ப மேஜிக் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் எந்த அளவுக்கு அவள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாலோ அந்த அளவுக்கு அந்த வெப்புமே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பைடர்மேனோட வெப்பை விட இது ஃபயர் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்குமா. கையை கட்டி போட்டால் கூட மைண்டால் நினைச்சு இவளால் வெப்பை உருவாக்க முடியும்னா செம்ம ஒரு பவர்ஃபுல்லான வெப்பம் தானே அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர் உமன் அந்த சமயத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சூட் தான் போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த சூட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம ஸ்பைடர்மேனோட சிம்பியாட் சூட், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சூட் அதை பற்றினா உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காமிக்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சூட்டை போட்டது நம்ம ஜூலியா கார்பெண்டர் தான். செம ஸ்ட்ராங் அத்லெட்டிக்கான இண்டிபெண்டன்டான ஒரு கேரக்டர் மாதிரி உங்களை பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சிங்கிள் மாமா தங்கிட்ட இருக்க அந்த குழந்தையுமே அன்போட வளர்க்க ட்ரை பண்ணுவாங்க. அவளை வளர்க்கறதுக்காகவே ஸ்பைடர் உமனை நான் இருக்க போறதில்லைன்னு சொல்லி அவளுடைய மொத்த ஐடென்டிட்டியுமே தூக்கி போட்டுட்டு போன ஒரு கேரக்டர், செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஷீல்டு கீழே வேலை செஞ்சிருக்காங்க, அவெஞ்சர்ஸ் கீழே வேலை செஞ்சிருக்காங்க, கேப்டன் அமெரிக்கா கூடயே ட்ரைனிங் போய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டராகவே மாறி இருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேன் கூட ஹேண்ட் டு ஹேண்ட்ல வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாரு, பட் ஷீ இஸ் அன் அமேசிங் ஃபைட்டர். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் மேடம் வெப் சாகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது. தன்னுடைய சக்தியை ஜூலியா கார்பெண்டர் கிட்ட கொடுத்து தான் சாவாங்க. ஸோ ஜூலியா கார்பெண்டர் தான் செகண்ட் மேடம் வெப்பாகவும் மாறுவாங்க. செகண்ட் ஸ்பைடர் உமனை தாண்டி செகண்ட் மேடம் வெப்பாகவும் ஜூலியா கார்பெண்டர் தான் இருப்பாங்க. அந்த மேடம் வெப் பவர்ஸை வச்சு டேரக்டாக ஸ்பைடர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுமே தாண்டி தன்னுடைய அந்த ஸ்பைடர் பவர்ஸை வச்சு அந்த ஸ்பைடர்ஸை நிறைய இடங்களில் சரி செய்யவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ரெண்டு விதமான ஐடென்டிட்டியை ரெண்டு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே கையாண்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமிக்ல கேரக்டர்ஸ்ங்கிறது ரொம்பவே கம்மிங்க. பட் என்ன ஒரு வருத்தம்னா இதை பேஸ் பண்ணி அவங்க அதிகமாக கதை எழுதலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 இஷ்யூ கிட்ட தான் உங்களுக்கு கதையை எழுதப்பட்டிருக்கும். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத ஒரு ஸ்பைடர் உமன் தான் ஜூலியா கார்பெண்டர். பார்ப்போம் ஃபியூச்சரில் உங்களுக்காக தனியாக படம் வருதா இல்லையான்னு. சோலோ படம் கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல இருக்கிறது த ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் உமன் ஜெசிகா ட்ரூ. இந்த ஸ்பைடர் உமனுக்கு தான் அதிகமான கதைகள் எழுதப்பட்டிருக்கு. பெட்டர் கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த ஸ்பைடர் உமனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெசிகா ட்ரூ சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து நிறைய யுரேனியம் சம்பந்தப்பட்ட வேலைகளை பற்றின இன்வால்வ் ஆகியிருப்பாரு. ஸோ அதன் வழி இவ சின்ன வயசுல ஏகப்பட்ட அந்த ரேடியேஷன் குள்ளாக்கப்பட்டிருப்பான். இந்த அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் அவன் சின்ன வயசுல உடம்பை வீக்காக்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம ஆராக்னிட் சீரம், அதாவது ஸ்பைடர் பிளட்டால உருவாக்கப்பட்ட ஒரு சீரமை இவ உடம்புல செலுத்த அதுல இருந்து தான் இவளுக்கு அந்த ஸ்பைடர் பவர்ஸே கிடைக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்பைடர்மேனோட அதே பவர்ஸ் தான் இவளுக்கும் கிடைச்சிருக்கும். பவர் கிடைச்ச உடனே இவ ஸ்பைடர் உமனால ஒன்றும் மாறல. அவளையே அறியாம ஹைட்ரா கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தா. நம்ம நிக் ஃபியூரியால தான் இந்த பக்கம் ஜெசிகா ட்ரூ அந்த டீம்ல இருந்து வெளியில வந்து இந்த ஜெசிகா ட்ரூ அந்த ஸ்பைடர் உமனா மாறி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட சுத்த ஆரம்பிச்சான். சம ஒரு புத்திசாலியான கேரக்டர், மோடெக் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் இவளுக்கு எல்லா மெமரியுமே லாஸ் ஆகி இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா ஸ்பைடர் உமன் பவர்ஸ் எதுவுமே இல்லாத சமயத்தில் இன்வெஸ்டிகேட்டரா நிறைய கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்றது எல்லாமே இவளுக்கு அத்துப்படி. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சம் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேரக்டர். இது பத்தாவது குறைக்கு கம்பேஷனா இருப்பான், மற்றவங்க மேல அதிக பாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஜெசிகா ட்ரூவை அடாப்ட் பண்ணி தான் அவளுடைய ஒரு வேரியன்ட் சொல்லி பிளாக் ஜெசிகா ட்ரூவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது காமிக்கப்பட்டிருக்கும். காமிக்லுமே ஒரு முறை இந்த மாதிரி ஜெசிகா ட்ரூ பிரெக்னெண்டா இருக்கும்போது ஸ்க்ரல்ஸை எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஐ மீன் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே அவங்களுக்கு இருக்காது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அம்மா நான் சும்மா இல்லடாங்கிற மாதிரி அடிச்சு பொழப்பாங்க. அவ்வளோ செம்ம அமேசிங்கான ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் எங்கள்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் அமெரிக்கா ஸ்டைல்லேயே இந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரோ அதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஜெசிகா ட்ரூவுமே ஃபீல் ஆவாங்க. நிறைய இடங்களில் கேரக்டர் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட அப்படிதாங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்த வெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை நுனி விரல்ல இருந்து வரும். ஐ மீன் ஒவ்வொரு ஃபிங்கர்ல இருந்துமே அவங்களால வெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். அமேசிங் ஃபைட்டர் அண்ட் ஏகப்பட்ட காமிக்ஸ் ஜெசிகா ட்ரூவை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கேன். பட் ஜெசிகா ட்ரூ கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்களுடைய காஸ்டியூம் தான். காமெடியா இருக்கும். ஆரஞ்சு எல்லோன்னு சொல்லி கலர் கலராக அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. கோமாளி மாதிரி இருக்கும். சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த காஸ்டியூம். அந்த காஸ்டியூமை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஜெசிகா ட்ரூ ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் கேரக்டர்னு சொல்லலாம். காமிக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேனை கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளா ஜெசிகா ட்ரூ பேஸ் பண்ணி ஒரு படத்தை நம்ம சோனி டெவலப் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ பாசிபிளி அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு படம் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவேஸ் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சே. ஆப்வியஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு? ஸ்பைடர் குவென். ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல குவெனோட அம்மா செத்து போக அவங்க அப்பா மட்டும் ஒரு போலீஸா இருந்துகிட்டு குவென் வந்து தனியா வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ போலீஸ் கூட வந்த அந்த சமயத்தில் தனக்கும் இந்த கிரைமை பார்த்தா தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே குவெனுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு முறை ஸ்பைடர் கடிச்சு இவளுமே ஸ்பைடர்மேனா மாற சோஷியலி ஆக்வர்டான அவருடைய பீட்டர் பார்க்கர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைலா மாறுறான். தெரியாதனமா ரெப்டைல இந்த பக்கம் நம்ம குவென் கொல்ற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட அங்கிருந்து அந்த ஒரு கில்ட்லயே நம்ம கிட்ட பவர்ஸ் இருக்கனால சும்மா அங்கிட்டு தாவிட்டு இருக்க கூடாது, ரெஸ்பான்சிபிளோட அதை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஸ்பைடர் உமன், அதாவது ஸ்பைடர் குவென்னா அவன் மாறுறான். செம ஃபன்னான ஒரு கேரக்டர். பட் மோஸ்ட்லி இவளுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்வர்ஸ் கூட தான் இருக்கும். காமிக்லயுமே சரி மூவிஸ்லயுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் குவென்னை அந்த ஸ்பைடர்வர்ஸ் கூட தான் எப்போதுமே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவளுடைய சொந்த யூனிவர்ஸ்லயே பல விதமான வில்லன்களை நம்ம ஸ்பைடர் குவென் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கான். ஸ்பைடர் மேனை
மேனை விட தன்னுடைய அந்த பாடி போஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஸ்பைடர் குவனுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தன்னுடைய பேலன்ஸை இவளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலேயே இவளுடைய ஸ்பைடர் சென்ஸ் மற்றவங்களை காட்டிலும் மற்ற ஸ்பைடர்மேனை காட்டிலும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவளுடைய சூட் சூப்பராக இருக்கும். அதாவது பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஹுட்டெல்லாம் போட்டு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வெனமைஸாக பண்ணி கூட இவளுக்கு அந்த பிளாக் கலர் சூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுவுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்பைடர்மேன் காஸ்டியூமை காட்டிலும் ஸ்பைடர் குவனோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், அதாவது ட்ரம்ஸ் பிளேயர். இவ சண்டை போடும்போதும் அதே சமயத்தில் அவளுடைய அந்த மூவ்மெண்ட்லேயுமே ஒரு ஃப்ளோ இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு ஸ்கில்ட் டிடெக்டிவ் வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெசிகா ட்ரூ மாதிரியே இவளுடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவாக இருந்தவர் தான். ஸோ அதன் வழி வரும்போது இவளுமே ஒரு அமேசிங்கான டிடெக்டிவ்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களையுமே நம்ம ஸ்பைடர் குவனால ஈஸியாக பட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக நிறைய விஷயங்களை அவங்களால கற்றுக்கவும் முடியும். செம இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் ஸ்பைடர்வர்ஸ் படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த படத்தில் இன்னும் பெட்டர் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பைடர் குவனை பற்றி ஸ்பைடர்வர்ஸ் யூனிவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சீரிஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது வரும்போது இன்னும் பெட்டர் அந்த ஸ்பைடர் குவனை பற்றி நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டா ஸ்பைடர் குவன் தான் டாப் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய டாப் 5 பெஸ்ட் ஸ்பைடர் உமன் கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லி மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி நிறுத்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா